இன்னைக்கு கண்ணுக்கு உண்டான பயிற்சி சொல்லித்தரேன். இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். கண்ணு வலி, கண்ணில் ரொம்ப செல்ஃபோன் பார்க்குறது, இன்றைக்கி கண் ரொம்பவும் அஃபெக்ட் ஆகுது. செல்ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் பார்க்குறது, அப்புறம் சர்வைக்கல்னால் வர்ற ஐயில் வர்ற ஸ்ட்ரெயின், அப்புறம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால் வர்றது, தூக்கமின்மையினால் வர்றது, இன்சோம்னியா. நிறைய பேர் தூங்காமையே இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், இதில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல நிறைய பேர் கண்ணு பிரச்சனையில் இருக்காங்க. ஐ எக்ஸசைஸ் வேணும். ஐயோட ஹெல்த் பாதுகாக்கப்படணும், ஐயோட பவர் குறைக்கணும், கண்ணில் வர்ற நிறையா நோய்களை தடுக்கணும்னு நினச்சா டெஃபினட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் நேரில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நேரில் எடுக்கவும் அண்ட் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கவும் நான் ரெடியாக இருக்கேன். நானும் டீம் மெம்பர்ஸும் நிறையா மேல் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழை தவிர நிறையா லாங்குவேஜஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் அண்ட் உருது, ஹிந்தி அண்டு தெலுங்கு அண்ட் கன்னடம், மலையாளம், அப்புறம் ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இப்போ கண்ணுக்கான ஃபியூ எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். 1 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 டைம்ஸ் செய்யணும். மேலே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பார்க்கணும். மேலே போகணும், ஜென்டிலாக இருக்கணும், ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 தடவை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். 3 டைம்ஸ் செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்து ரைட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயை ரைட்லேயும் லெஃப்ட்லேயும், கண்ணை ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் கொண்டு போகணும். ஐ பாலை 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 தடவை செய்யணும். எதுவுமே வலிக்காமல் ஜென்டிலாக செய்யணும். அப்புறம் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7. ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 7 செட்டு கூட செய்யலாம், 3 செட்டு கூட செய்யலாம். சரிங்களா? இதை தவிர ஐயை ஜென்டிலாக க்ளோஸ் பண்ணி 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, ஓப்பன் பண்ணி 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, இதெல்லாம் மியூசிக் போட்டுட்டு கூட செய்யலாம். ஒரு மெடிடேஷன் மியூசிக்கு, ஸ்லீப் மியூசிக், மெலடி சாங்ஸு, ஸ்பிரிச்சுவல் சாமிஸ், காட் சம்மந்தப்பட்ட மியூசிக் ஆர் சாங்ஸ் போட்டு கூட செய்யலாம். 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரியும் செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. நான் இப்போ கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்க்க தான் சிம்பிளாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களே பவர் அவ்வளோ இருக்குது, பவர் -7 இருக்குது, பவர் -4 இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்ன கேட்ராக்ட் பண்ணணும், அது இதுன்றீங்களா, ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் வரவே வராது. ப்ரிவென்ஷன் ஆகிடும். ஐ எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணால், அப்புறம் ஐயை ரிலாக்ஸ் பண்ண நல்ல தூய்மையான தண்ணியில் கண்ணை அப்பப்போ திறந்து கொஞ்சம் நேரம் இருந்து அப்புறம் மூடிக்கலாம். ஐயோட சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கு ஐஸ் இருக்குல்ல, ஐஸ் க்யூப், அதை துணியில் போட்டு இப்படி வச்சு எடுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். கண்ணை திறந்து ஐயை இது பண்ணலாம். அப்புறம் ஃப்ரூட் பேக்கு, இந்த வெள்ளரி பிஞ்சு, கேரட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அதுலேருந்தெல்லாம் கூலிங் போகும் அந்த இடத்துல. அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி கண் எரியாமல் இருக்க ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய், செக்கு, மரச்செக்கு, இரும்பு செக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில். நல்லெண்ணெய்னா எள்ளுலேருந்து வர்றது.
ஜிஞ்சல்லி ஆயில் ஆர் சீசேம் ஆயில் அதை வாரம் 2 நாள் தேய்ச்சி குளிக்கணும். ஹீட் பாடியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் கண்ணில் இருக்கிற தடவை குளித்தப்போ கண் எரியிற மாதிரி இருக்கும், ஹீட்லாம் வெளியில் போகும். அதுக்கப்புறம் வந்து கண் ஓகே ஆகிடும். இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் 3லேருந்து 7 வகையாக எடுத்துக்கணும். நைட்டு தூங்கணும். எப்போ பார்த்தாலும் வெள்ளை கலர் பயங்கரமான லைட் வெளிச்சத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரியே செல்ஃபோன் பயங்கரமாலாம் பார்க்கக்கூடாது. ஸ்க்ரீன் ஹவரு, செல்ஃபோனு, அப்புறம் வந்து இது டிவி, பெரிய மூவி தியேட்டர், அதை தவிர இது இருக்குல்லங்க லேப்டாப், கம்ப்யூட்டர், இதெல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடாது. பார்த்திங்கனாலே இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கண்ணை பாதுகாத்துக்கணும். அதுக்கு ப்ளூரே கிளாஸஸ், அது உண்மையாலும் பயங்கர யூஸ் ஆனலாம் எனக்கு தெரியல. நான் படித்த அளவுக்கு ஏதோ கொஞ்சம் யூஸாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். எதுக்கும் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இல்லை வெளிச்சத்தை கம்மியாக வச்சுக்கோங்க. ஐ எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி காலேஜஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கார்ப்பரேட் நிறுவனங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ் அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ், ரயில்வே, கவர்மெண்ட், டீச்சர்ஸ், இது மாதிரிலாம் தேவைப்பட்டால் டெஃபினட்டாக எனக்கு கால் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுப்பேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.